மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்க உள்ள 4வது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான முதற்கட்ட பயிற்சி தொடங்கியது. ஏசியன் அலைசறுக்கு அசோசியேஷன் சார்பில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் நடைபெறவுள்ளது. இப்போட்டிக்கான முதற்கட்ட பயிற்சியானது மாமல்லபுரம் கடற்கரையில் தொடங்கியது. இதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பயிற்சியில் ஈடுபட்டனர். வெற்றி பெறுபவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்திய அணியில் உள்ள 12 வீரர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் டஃப் கண்ட்ரிஸ் தான். ஒரு 17 கண்ட்ரிஸ் இங்கே வந்துருன்னு நினைக்கிறேன். அதில் பாலி, அதில் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் தாய்லாந்து, சைனா, ஜப்பான், லெபனான், ஈரான், நிறைய டீம் வந்துருக்காங்க. ஒரு 17 கண்ட்ரிஸ் வந்துருக்கு. அதான் லாஸ்ட் டைம் மால்தீவ்ஸில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்டாக அந்த வேவ்ஸ் அங்கே பெரிய அலை நாங்கள் எப்பயுமே சர்ஃப் பண்ணதில்லை. இங்கே வந்துட்டு நம்மளோட ஹோம் பிரேக் நம்மளுக்கு தெரியும் இங்கே எங்கே அலை வரும், எப்படி வரும்னு. அதான் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு. பாலி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ரியூனியன், அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தோம் சர்ஃபிங்காக. ஃபஸ்ட்டு கோல் மகாபலிபுரத்தில் தான் அடித்தேன் நேஷ்னல்ஸில். அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே கோல். நாங்கள் இந்த கேம்ஸ்க்காக லாஸ்ட் இயர்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் ஏஷியன் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் மொத்தமும் 20 நேஷன்ஸ். எல்லா நேஷன்ஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவோம்.